ஹே மயூரவுகளை நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான வாசனை சீரியலை பார்க்குறதுக்கு எல்லாரும் தயாரா? அப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ இங்கே நம்ம ஜக்கு பையன் ஒரு ஆளுக்கு வந்துட்டு வேலை பார்த்து கொடுத்துட்டு இருந்தாலே அந்த ஆள் வந்துட்டு சந்தையில் போய் நெல்லெல்லாம் விற்க போகலான்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயிருப்பாருங்க. அங்கே அந்த வாங்குறவன் வந்துட்டு நல்ல ரேட்டுக்கு வாங்காமல் எல்லா நெல்லையும் வாங்கிட்டு கம்மி ரேட்டை வந்துட்டு கொடுத்துட்டு இருப்பான். அதையெல்லாம் கண்டுபிடிக்கிற நம்ம ஜக்குவோ சண்டை போட்டு அந்த ஆளுக்கு வந்துட்டு நியாயத்தை வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு. அப்போ அவனுக்கும் வந்து ஜக்கு மேலே நல்ல அபிப்பிராயம் வந்துடும். ஜக்கு வந்து ரொம்ப பாராட்டிட்டு, ரொம்ப நன்றிப்பா, உன்னால தான் இன்னைக்கு வந்துட்டு எங்களுடைய கண்ணே திறந்திருக்கு, இவ்வளோ நாள் இவங்கிட்ட நாங்கள் வந்து ஏமாந்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் இவனுக்கு ரொம்ப குஷி ஆயிருது. ஆஹா, ஃபர்ஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி. இங்க நம்மளுடைய ஆனந்தியும் சிவும் பேசிட்டு இருக்கும் போதே எல்லாரும் இவனை வந்து தூக்கிட்டு வந்து நின்றுட்டு ஜக்கு வாழ்கன்னு ஆனந்திக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா அப்புறம் தான் ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க, நம்மளுடைய மார்க்கெட்ல வந்து இவ்வளவு நாள் வந்து அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்த நெல்காரனை வந்துட்டு நம்ம ஜக்கு வந்துட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். நாங்க எல்லாரும் இவ்வளவு நாள் கணக்கு தெரியாம இருந்தோம், இவன் தான் கண்டுபிடிச்சான்னு ஜக்குவுமே சொல்றான், நான் வந்து படிக்க தெரிஞ்சவன் தான், அதனாலதான் வந்து நல்லபடியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன், எனக்கு எப்படியாவது உங்க ஆஃபீஸில் மட்டும் ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே இவங்களுமே வந்துட்டு சரி கொடுத்துடலான்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. இன்னிலேருந்தே ஜாயின் பண்ணிக்கோங்கன்ட்டு. இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். சரி வாங்க நான் சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனந்தியுமே வந்து வீட்டில் இருந்து கொண்டுட்டு வந்த சாப்பாடை தான் வச்சு கொடுத்துட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து இந்த ஜக்கு பையன் வந்து உள்ளே வந்துடுறான். வந்துட்டு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே வேணும்னே உள்ளே வந்துட்டு அந்த சாப்பாடு மனத்தை பார்த்தோன்னா என்னோட பாட்டி கை மனம் தான் எனக்கு வருது, என்னோட பாட்டி ஞாபகம் வந்துருச்சு, என்னோட வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதான் அந்த மனத்தை பார்த்தோன்னா நின்றுட்டே இருந்தேன், எதுவும் நினச்சிக்காதீங்க சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அப்போ சிவுக்கு உடனே மனசு கஷ்டமாயிருவான். உடனே சிவ் சொல்லுவான், வாங்க இதில் என்ன இருக்குது, எங்கள் கூட வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அப்போ ஆனந்திக்கு ஒரு மாதிரி வேற, என்னடா இவன் வேற வரேங்கிறானே அப்படின்ற மாதிரி இருக்கும். உடனே இல்லைங்க அதெல்லாம் சரி வராது, நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அதுக்கு நடுவில் நான் எனக்கு சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி, ஸோ நான் போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஆனந்திக்கோ வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. இவன் வெளியில் போனவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா, இதுக்கப்புறம் இந்த சாப்பாடை நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்னு நான் பார்த்துடுறேன், இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஆனந்தி எப்படி இதில் வந்து கில்ட் ஆகுவா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இவனுக்கு இன்னொரு கடுப்பு என்னன்னா, இவ போய் இவனுக்கு வந்து பரிமாறிட்டு இருக்காளே, அந்த அளவுக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆயிட்டீங்களா, இருங்கடி உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் படப்படான்ட்டு. அப்போ நம்ம ஆனந்தியோ அதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு இல்லையா, அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு. அப்போ நம்ம சிவமே வாமா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடவும் நம்ம சிவ் வந்து கூப்பிடுறத வந்து பார்க்குற நம்ம ஆனந்தியுமே, இல்லை சிவ் எனக்கு வந்து பசிக்கலை, நான் வீட்டுக்கு போகிறேன், பாட்டி வேற ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்கன்னு போய் சொல்லிட்டு படார்னு எஞ்சி போயிடுறான். இவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இப்படி பண்ணுறாளேன்ட்டு. அப்போ நம்ம ஜக்கு என்ன பண்ணுறான்னா, அந்த பிஏவுடைய கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு ஃபைல்ஸ்லாம் இருக்குமோ அதையெல்லாம் வந்துட்டு இல்லீகலாக வந்துட்டு ஏதோ பண்ண போகிறான். அதுக்கு வந்து யாரும் பார்க்கலையா அப்படின்ற மாதிரி நோண்டி என்னத்தையோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே போனோன்னா இந்த மேப்பு அந்த மாதிரி நிறைய முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் வருது, அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதையெல்லாம் பார்க்குற ஆனந்தி வந்துட்டு இவன் என்னத்தை இப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருப்பானா. அப்போ ஜக்கு ரொம்ப மும்பரமாக அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். பட் யாரும் அவன் தோள்பட்டையில் யாரோ கையை வச்சு தட்டிடுவா. அதுக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துடுவான். யாருன்னு பார்த்தா அது அந்த பிஏ தான். என்னோட கம்ப்யூட்டர் கூட எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுருவான். உடனே இவனுமே வந்துட்டு எடுத்துக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி படபடன்னு பதட்டத்தில் எழுந்திப்பான். ஆனால் ரொம்ப ஆனந்தி நேராக வந்தவ சைடோடி நடந்து போயிடுவா. உடனே அவளையும் பார்த்துட்டு இவனுமே வந்துட்டு அப்படியே அவளை பார்த்துட்டு படார்னு எந்திரிச்சு இவனுக்கு வந்து சீட்டையுமே மாற்றி கொடுத்துட்டு அங்கேருந்து நவுண்டுருவான். எப்படியாவது அந்த கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்டை பார்த்துடலாம்னு யோசிச்சுட்டே இருப்பான். ஆனால் இவன் வந்து அதை காட்ட மாட்டான். அதனாலேயே இவன் 2வது நாளுமே வந்துட்டு அந்த பாஸ்வேர்டை கண்டிப்பாக பார்த்தே தீரணும்னு சொல்லிட்டு வந்துடுவான். வந்ததுக்கப்புறமா சார் உங்களை வந்து கலெக்டர் சார் கூப்பிடுறாங்க, ஏதோ முக்கியமான இதான், இது இப்போ தான் இது பேசிகிட்டு இருக்கேன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ ஒரு ப்ரொபோசலை தான் வந்துட்டு அனுப்பிட்டு இருக்கான். அதில் வந்து நிறைய காசு பைசா எல்லாமே முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இவன் எப்படா போவான்னு சொல்லிட்டு காத்திருப்பானா. இவன் கரெக்டாக கலெக்டர் கிட்ட போகவும் சிவு கிட்ட போகவும் இங்கே நம்ம ஜக்கு என்ன பண்ணுறான், திருட்டுத்தனமாக அந்த கம்ப்யூட்டரில் போயிட்டு ஏதோ இல்லீகல் வேலை பார்த்து விட்டதுக்கப்புறம் இருங்கடி இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு திருட்டு முழிக்கான். இந்த பிஏவுமே போயிட்டு வந்துட்டு பாஸ்வேர்டை வேற போடுவாரா. அந்த பாஸ்வேர்டை வேற இவன் வந்து பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் உள்ள இவங்க என்ன பண்ணானே தெரியாததுனால படார்னு சென்டிங் ஆப்ஷன் கொடுத்துட்றாரு. அந்த ஃபைலுமே சென்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஜக்கு வந்து செம்மையாக வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். இருங்கடி உங்களுக்கு இதுக்கப்புறம் தானே வேட்டையே இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமூச்சு விட்டுட்டு இருக்கான். இங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்கும் ஒரு வைரஸ் மாதிரி துரத்திட்டு இருக்கு.
அதில் ஒரு பொண்ணு தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பா. அப்போ இந்த பொண்ணுக்கு என்ன நோயினே தெரியாதா. அப்போ நம்மளோட ஜக்குவோட ஃப்ரெண்டு தானே எங்கள் டாக்டர். அவன் என்ன பண்ணுறான்னா ஜக்கு உடனே ஃபோன் அடிச்சு கூப்பிட்டு அவன் உடனே அங்கே வந்துடுறான். அங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா அவனுக்கு ஒன்றுமே என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ரெட்டர் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் கண்ணுக்குன்னு எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் சொல்கிறான் இது வந்து ஒரு வைரஸ் காய்ச்சல், எல்லாருக்குமே இது வந்து பரவிடும். அதாவது நம்மளுடைய கொரோனா வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி அங்கேயுமே ஒரு பிரச்சனை வருது காய்ஸ். அப்போ உடனே நம்ம வந்துட்டு ஜக்கு சொல்கிறான் இதை வந்து சீக்கிரமாக நீ கலெக்டர் கிட்ட சொல்லு ஆனந்தி, கண்டிப்பாக இது நம்ம ஊர் மக்களுக்கு வந்து இதோடைய முக்கியத்துவம் தெரியணும், எல்லாருமே வந்துட்டு மாஸ்க்லாம் போட்டு நல்லா ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் எல்லாம் வந்ததெல்லாம் பார்த்துட்டு உடனே நம்ம கலெக்டர் அதாவது ஷிவ் சொல்லிடுறோம். அப்போ உடனே இதை வந்து நம்ம அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து இந்த மாஸ்கோடைய அவசியங்கள் அதையெல்லாம் வந்து ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இங்கே நம்ம ஷிவ் கலெக்டர் ஆஃபீஸில் மாட்டிக்கிறான். இங்கே நம்ம ஆனந்தி வந்து நம்மளோட ஜக்கு கூட ஹாஸ்பிட்டலில் மாட்டிக்கிறான். அப்போ ஜக்கு பார்க்குற வேலைக்கு இதெல்லாம் தானே இவளுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. சும்மா இந்த மக்களை எல்லாம் தூக்கி போடுறது எல்லாத்தையுமே அதையெல்லாம் இவன் பார்க்குறதெல்லாம் பார்க்குற நம்ம ஆனந்திக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ரெண்டு பேருமே சேர்ந்து இருந்து வேலை பார்க்குற மாதிரியும் இருக்குது. இவன் ரொம்ப டயர்டாக ஒரு நாள் தூங்கிட்டு இருப்பானா. அப்போ உடனே அந்த நேரத்தில் வந்து பாட்டியும் உன்னுடைய அப்பாவுமே வந்துட்டு என் தங்கம் எவ்வளோ கஷ்டப்படுது இல்லை, இதே மாதிரி இருந்திருக்க கூடாது நீ முதல்ல இருந்து அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்நேரம் பார்த்து அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு இருப்பான் நம்ம ஆனந்தி. இவன் வந்து அதை பார்த்துட்டு ஆனந்தி நில்லு, நீ என்ன இங்கே உள்ள தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருக்க, நீ வீட்டுல இருந்து வெண்ணி கொண்டுட்டு வர வேண்டியதுன்னு, அதை குடி, ஹாட் வாட்டர் தான் நீ குடிக்கணும், இங்கே உள்ள தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது போ அப்படின்ற மாதிரி ரொம்ப சீன் போட்டு போயிடுவான் நல்ல மாதிரி. அதையெல்லாம் பார்க்குற ஷிவு ஒரு ஓரத்தில் நின்றுட்டு என்னெல்லாம் பண்ணுறேன் நானும் பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டு இருக்கான். இங்கே அதுக்கப்புறம் ராத்திரி ஆயிடுது. உடனே நம்ம ஆனந்திக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குமா, அவள் அப்படியே தூக்கத்திலேயே இருப்பா. நம்ம ஜக்கு அதையெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவான், ஐயோ தூக்கம் வருது இவளுக்கு வேற, நம்ம என்ன பண்ணலாம், போய் பக்கத்தில் உட்காரலாமா அப்படின்ட்டு போவான். அதுக்கப்புறம் வந்து சரி வேணாம் நம்ம போய் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வருவாங்க கைஸ். அதுக்குள்ளே நம்ம ஷிவ் வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிடுவான். நம்ம ஷிவ் அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறான்னா ஆனந்தி வரியா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அவள் தான் தூக்கத்தில் இருக்கால எப்படி வருவா. அப்போ உடனே இவன் என்ன பண்ணுறான்னா சரி தூங்குறாளே இவளை நான் இப்போ எப்படி கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவள் அப்படியே ஒரு மாதிரி சாயிற மாதிரி போயிடுவாளா. சாயிற மாதிரி போனோன்னு நம்மளுடைய ஷிவ் படார்னு போய் நெஞ்சில் அப்படியே அவளை வந்து சாச்சிக்கிறான். சாச்சினதுக்கு அப்புறமா அதையெல்லாம் பார்க்குற ஜக்குக்கு இங்கே வயிறு வீசு, ஐயையோ நம்ம இருக்கிற வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் இருக்கானேன்ட்டு இங்கே நம்ம ஷிவுக்கு அப்படியே சூப்பராக குழுக்குழுன்னு இருக்கு. நம்ம ஜக்குக்கு தான் இங்கே வந்து இப்படி கோவமாக பார்த்துட்டு இருக்கான். அதோட காலையில் ஆயிடுதுங்க. காலையில் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. நம்ம ஆனந்தி என்னன்னா இருமிக்கிட்டு உட்காந்துருக்கா. இருமிட்டு உட்காந்தோடனே நம்ம அந்த ஜக்கு தான் கேட்டுட்டு இருப்பாங்களே அந்த வழியாக வந்த ஜக்குமே அதை பார்த்துடுறான். பார்க்கும்போது என்ன ஆகுது, நம்ம ஷிவ் வந்துட்டு இந்தம்மா தண்ணி குடிமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுப்பானா. உடனே இந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம உள்ளே போய் ஆஜராகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டு உள்ளே போயிட்டு ஆனந்தி நான் உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு, நான் வெண்ணி தானே குடிக்க சொல்லியிருக்கேன், நீ என்ன ஹாட் வாட்டர் குடிக்காமல் கண்ட தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு இப்போ அவன் உடம்ப பார்த்துக்கே மாட்டேற அப்படிங்கிறா. ஷிவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உடனே ஆனந்தி வந்து திட்டுற மாதிரி ரொம்ப நல்ல மாதிரி அப்படி கண்டுக்காமல் இருந்தால் நம்மளே வந்துட்டு பின்னால் போகல அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அவனோட அத்தைக்காரி வேறு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஷிவினோட அத்தைக்காரி. அவளுக்கு தான் இவனை தெரியுமே, ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இவனுமே வந்துட்டு ஒன்றுமே தெரியாத பாப்பாவுமே இப்படி நின்றுட்டே இருப்பான். ஒன்றும் ஷிவ் சாப்பாடு இன்னைக்கும் நீ மறந்து வச்சுட்டு போயிட்டடா அப்படின்னோடனே ஐயோ அத்தை சாரி அத்தை, நீங்கள் எதுக்கு எடுத்த கொண்டு வந்தீங்க, பைதவே அத்தை இதுதான் ஜக்கு, இவர் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர், இவர் தான் இப்போ எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னோடனே உடனே அப்படி நல்ல மாதிரி வணக்கமா அப்படின்ற மாதிரி வணக்கம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சரிம்மா நீங்கள் பேசிட்டுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீன் போட்டு போயிடுறான். உடனே அதையெல்லாம் பார்க்க அத்தைக்கு ரொம்ப கோபமாக வருது. நம்மளோட ஆனந்தியை தான் வந்துட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இவங்க 2 பேரும் வந்துட்டு எங்கேயோ காரில் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க சாப்பிடாம போயிருப்பாங்க இல்லையா, அந்த டிஃபனுமே வந்துட்டு அந்த காரில் தான் இருக்கும். அப்போ உடனே நம்ம ஷிவ் சொல்லுவோம் ஆனந்தி சாப்பிடவே இல்லை, எனக்கு வர பசிக்குது, சாப்பிட்னா சாப்பிடுங்களேன் அப்படின்னா காரில் ஓட்டியிருக்கேன், நான் எப்படி சாப்பிட முடியும், நீ தான் ஊட்டி விட முடியுங்க, ஊட்டி விட நான் சாப்பிட்டுக்கிறேன், இல்லாட்டா வேணாம் போ அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு உடனே அழட்டிப்பான். உடனே வந்துட்டு அப்படி சொன்னாவது ஊட்டி விடுறாளா அப்படின்றதுக்காக அவன் சொல்லுவாங்க. அந்த ஆக்கில் நம்மளுடைய ஆனந்தி என்ன பண்ணிடுவா, சரி ஓகே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வந்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவனுக்கு வந்து ஒரு வழியாக கொண்டு போய் வாயில் கொண்டு போய் ஊட்டி விட்டுருவா. ஊட்டி விட்ட உடனே அப்படின்னு நம்மளுடைய ஷிவுக்கு அப்படி ரொம்ப சந்தோஷமா நம்ம ஆனதுமே அப்படி வைக்கப்பட்டு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நம்மளுடைய ஷிப் வந்து சொல்லுவான் இப்போதான் சாப்பாடு ருசியாக இருக்கு கைப்பட்டோட அப்படிமா. உடனே ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தியுமே வந்துட்டு சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டு கடைசியில் அவளுமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவனுக்குமே ஊட்டி விட்டுட்டு இருப்பா போகிற வழி போகிற. இவங்களுமே போக வேண்டிய நம்மளுடைய சிஎம் வீட்டுக்கு தாங்க போயிருப்பாங்க. அதாவது அந்த ஊரில் வந்து பிரச்சனை இல்லையா, அதையெல்லாம் வந்து சொன்னதுனால அவங்க வந்து கொஞ்சம் ஃபண்டுமே கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு கல்யாணம் வேறு ஆக போகுது இல்லையா, அதனால வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க, நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்குலாம் வருவேன் அப்படின்ற மாதிரி இவங்களையுமே பிளஸ் பண்ணி விஷ்
பண்ணி அங்கேருந்து அனுப்புவாங்க. இவங்களுமே அங்கேருந்து சரிங்க நாங்கள் போயிட்டு வரோம், கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெதுவாக கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க காய்ஸ். இவங்க வந்துட்டு சரி ஓகே ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு காரில் ஏறிடுவாங்க. அப்போவே வானம் நல்லா தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா செம்ம மழை பெஞ்சிரும். ஒன்று என்னடா இது இப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருந்தாங்களே, படாத மின்னலும் வெடியும் வெட்டுறதை பார்க்குற நம்ம ஆனந்திக்கு ரொம்ப பயமாயிடுது. உடனே அவன் கை மேலே கை வச்சோடனே இவன் வந்து கேட்பான் என்னம்மா ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை இடி பண்ணுச்சா அதான் எனக்கு பயம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோடனே சரி சரி ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்ல கூட தான் அப்படின்ற மாதிரி சிவ் வந்து சொல்லுவான். உடனே இவன் வந்து ரொம்ப பயந்துட்டே சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்துட்டு எங்கேயாவது தங்கிடலாமான்னு கேட்கவும் ஒரு தூரத்தில் ஒரு வீடு இருக்கும். அதை பக்கம் நம்ம சிவுமே வந்துட்டு சரி வா இந்த வீட்டில் போய் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளையுமே கூட்டிட்டு அங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வீட்டே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கிளம்பி வெளியில் வந்து அந்த வீட்டுக்கிட்ட போவாங்களா. அந்த வீடு வந்து ஆல்ரெடி திறந்து தான் கிடக்கும். உடனே என்னது இது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா யாருமே அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஒரு பாலடைஞ்சு பங்களா மாதிரி இருக்கும். உடனே இவனுமே உள்ளே போனதுக்கப்புறம் ஏதாவது டார்ச் லைட் இருக்குமா, அப்புறம் அதை எடுத்து ஒரு விளக்கு மாதிரி இருக்கும், அந்த விளக்கையுமே பொருத்தி வச்சுட்டு இவன் நின்றுட்டு இருப்பான். அந்த விளக்கு ஒளியில நம்ம ஆனந்தியை பார்த்தோன்னா நம்ம சிவுக்கு வந்துட்டு டி ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி பக்கத்துல வரைக்கும் போய் கண்ணத்தை தொடுவான்னு பார்த்தா தலையில உள்ள தூசியை தட்டி விட்டுட்டு இருக்கான். தலையில தூசி மாதாமா தட்டி விட்டேன் அப்படின்ற மாதிரி ரொமான்டிக் சீனை காமெடி சீனா மாத்திட்டான் இந்த பையன். அப்புறம் வெளியில் வந்துட்டு நீ என் கையை பிடிச்சிக்கோ, மழை வேற பெய்யுது விழுந்துருவேன், படார்னு நம்ம போய் அந்த சாப்பாடை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படி கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு படப்படன்னு காருக்குள்ளே போயிட்டு சாப்பாடையுமே எடுத்துடுறாங்க. வர வழியில் டப்புனு இவன் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தோன்னா கால் வேற சுருக்கிக்கிடுது போல். உடனே இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இரு ஒன்றும் பண்ண வேணாம், நீ முதல்ல சாப்பாடை என் கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அலேக்கா அந்த பிள்ளையை வந்துட்டு அப்படியே தூக்கி வச்சுக்கிறான். தூக்கி வச்சோன்னா அப்படியே 2 பேரும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அந்த மலையில் அப்படியே ரொமான்டிக்காக தூராங்க. அப்புறம் 2 பேரும் ஒரு வழியாக அப்படி மெதுவாக நடந்து வந்து ஸ்லோ மோஷனில் வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க. இவ கால் நல்லா சேரம் சகுதியமாக இருக்குமா. உடனே அவன் தான் வந்துட்டு அந்த காலெல்லாம் தொட்டு அவளுக்கு வந்து மசாஜ்லாம் பண்ணிவிட்டு எப்படியாவது அந்த சுளுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவான். அப்போ உடனே ஆனால் சொல்ல இல்லைங்க வேணாங்கம்பா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா, நான் தானே உன் காலை தொடுறேன், இதில் என்ன இருக்குது, நீ அமைதியாக இல்லை, நான் சொல்கிறேன் நீ கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக அவளுக்கு வந்து காலில் வந்துட்டு சுளுக்குமே எடுத்துட்டு அப்படியே 2 பேருமே வந்துட்டு அந்த மீதி இருக்கிற சப்பாத்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்காங்க கைஸ். சரி ஓகே நம்மளும் அப்போ இன்னையோட கடையை முடிக்கிடுவோம். நாளைக்கு திரும்ப பார்க்கலாமா? பாய், see you for the tomorrow episode. இதுக்கப்புறம் கதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். பாய்.